டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளரிக்காய் பற்றி சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். வெள்ளரிக்காய்க்கு ஒரு அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா நம்ம நிறைய காலங்களில் இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் எல்லாருமே பயன்படுத்துகின்ற ஒரு பொருள்னா அது வெள்ளரிக்காய் தான். வெள்ளரிக்காய் எதில் சிறந்தது அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும், இது நல்ல குளிர்ச்சியானது, செரிப்பதற்கு இலகுவானது. அப்போ இதை பிஞ்சு வெள்ளரிக்காய் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது தான். இதில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆயுர்வேத அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது குளிர்ச்சியானது, ஆனால் கபத்தை ரொம்ப அதிக அளவில் அதிகரிக்காது. அப்போ உடல் பருமனை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காயும் வெண்பூசணியும் பார்த்தும் பொழுது ரெண்டுமே குளிர்ச்சி தான். ஆனால் வெண்பூசணி கபத்தை அதிகரிக்க, உடலை பருக்க செய்யும், உடல் எடையை கூட்டுவதற்கு நம்ம வெண்பூசணியை பயன்படுத்துவோம். ஆனால் வெள்ளரிக்காய் என்பது இலகுவானது, உடலை இளைப்பதற்காக பயன்படும். இது உடலை இளைப்பதற்கு பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் பித்தத்தை நன்றாக குறைக்கும். அப்போ பித்தம் சார்ந்த நோய்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு வெயில் காலங்களில் தலை சுற்றல் ஏற்படலாம், அல்லது வறட்சி, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அதில் வறட்சி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது சிறுநீர் பாதை தொற்று கிருமிகள் அப்படிங்கிறதுல வெள்ளரிக்காய் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, அதுவும் வயதான பெண்களுக்கு அந்த சிறுநீர் பாதை தொற்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க அந்த கிருமி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சிறுநீருடைய காரத்தன்மை அதிகமாக இருக்கும், ரொம்ப எரிச்சலோட சிரமப்பட்டு சிறுநீர் கழிப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் நம்ம ஜூஸாக குடிக்கலாம், அல்லது வெள்ளரி துண்டுகளாக சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும் பொழுது சிறுநீர் பாதை தொற்று நல்லா குறைஞ்சி அவங்களுக்கு எளிதில் அந்த நோயோட பிடியிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கண் எரிச்சலுக்கு மிகச்சிறந்தது. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல பார்ப்போம், கண்களுக்கு மேலே வெள்ளரிக்காய் துண்டுகளை வைத்து அவர்கள் உறங்குவது உண்டு. இதை மாதிரி நம்ம பண்ணலாம். தலை எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலை சூடாக அப்படியே இருக்கும். அப்போ வெள்ளரிக்காயை நம்ம கொஞ்சம் அரைத்து தேய்த்து குளிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு அது குறையும். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிக உதிரப்போக்கு இருக்கும். அந்த உதிரப்போக்கு இருக்கும் பொழுது என்ன அர்த்தம்னா, பித்தம் உடம்புல அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உணவாக இந்த வெள்ளரிக்காயை தினமும் எடுத்துக்கொள்ளலாம். சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் விளையாடும் போது மூக்கில் லேசாக ரத்த கசிவு, எபிஸ்டாக்சிஸ்ன்னு சொல்லுவோம், நேசல் ப்ளீடிங், அதுலேயும் வெள்ளரிக்காய் ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இதெல்லாம் காய்க்கான பலன். அதோடைய தோலில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி, விட்டமின் கே, இதெல்லாமே ஃபோலிக் ஆசிட், இப்படி நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது. ஆகவே வெள்ளரிக்காய் நம்ம தோலோடு சாப்பிடும் பொழுது தான் அதோடைய பண்புகள் நமக்கு முழுமையானதாக கிடைக்கும். இந்த வெள்ளரி விதை பார்த்திங்கன்னா மிக அருமையான பயனுடையது. இன்றைக்கு நிறைய விதைகளை நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடுகின்ற பழக்கம் நம்ம சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு. அதில் வெள்ளரி விதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அஃப்ரோடேசியாக்குன்னு சொல்லுவோம், ஆண்மைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரி விதை ப்ராஸ்டேட் கேன்சருக்கு நமக்கு அதை தடுப்பதிலும் அதனுடைய நோய் தீவிரத்தன்மை அடையாமல் இருப்பதிலும் மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறதுனா அது வெள்ளரிக்காயோட விதை. இதில் நிறைய ஆராய்ச்சிகளும் செஞ்சிட்ருக்காங்க. நம்மளோட கல்லீரல் சார்ந்த கேன்சர் நோய்கள்லையும் இந்த வெள்ளரிக்காயினுடைய விதை சிறந்த பண்பாக இருக்குது. சரி, ஆயுர்வேதத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆயுர்வேதத்தில் இந்த மூத்ரா காத்தம் சொல்லுவோம், அதாவது சிறுநீர் பாதை தொற்று அல்லது சிறுநீர் பாதை தொற்றுலனால அடிக்கடி தொற்றுகள் வருவதனால அந்த தசைகள் இறுங்கி ஸ்பிங்டர்ஸ் ரொம்ப டைட் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு இந்த வெள்ளரிக்காயில் செஞ்ச ஒரு நெய்யை நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். இது மட்டுமல்லாமல் பிரசவம் ஆவதற்கு முன்னால் அவங்க 9வது மாதத்தில் அல்லது 7வது மாதத்தில் நீர் சுருக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக, அதாவது சிறுநீர் பாதை தொற்றுனால அடிவயிறு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக, இயற்கையான சுகப்பிரசவம் ஆவதற்காகவும் அந்த கிருதம் தயாரிக்கும் பொழுது இந்த வெள்ளரிக்காயை நம்ம அடிப்படையாக நம்ம பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் வயிறெரிச்சல் இருக்குது, நீண்ட நாட்களாக எனக்கு வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வெள்ளரிக்காயை உணவாக பயன்படுத்தலாம். சரி, இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னா, லேசான எலுமிச்சை சாறு கலந்து ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை நம்ம உப்பு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அதிகமான மசாலா போட்டு சாப்பிட்றது அல்லது ஜூஸாக அடித்து குடிக்கிறது, அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் அது சரியாமே ஏற்படுத்தும். இப்படி அவரவர் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு இந்த வெள்ளரிக்காயை நம்ம உணவாக பயன்படுத்தும் பொழுது எந்நாளுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளரிக்காய் பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.